இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டேன். இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம்? I have spoken everything I wanted to speak. I have spoken everything I wanted to speak. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இது எப்படி சொல்லலாம்? I have said everything I wanted to say. I have said everything I wanted to say. நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன். இது எப்படி சொல்ல வேண்டும்? I have done everything I wanted to do. I have done everything I wanted to do. அப்படின்னா நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டேன். இது எப்படி சொல்ல? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. அவள் முடிந்தவரை பொறுமையாக இருக்கிறாள். She is as patient as possible. She is as patient as possible. அவன் முடிந்தவரை சந்தோஷமாக இருக்கிறான். இது எப்படி சொல்ல வேண்டும்? He is as happy as possible. He is as happy as possible. முடிந்தவரை அமைதியாக இருக்க முயற்சி செய். இது எப்படி சொல்வோம்? முயற்சி செய். Try. Try to be as calm as possible. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க எல்லாரும். Try to be as calm as possible. நீங்க மாறி மாறி செய்யுங்க. அதாவது டர்ன் எடுத்து மாறி மாறி செய்யுங்க. இது எப்படி சொல்வோம்? Take turns and do. Take turns and do. மாறி மாறி செய்தீர்களா? எப்படி கேட்கலாம்? Did you take turns? Did you take turns? அப்படின்னா மாறி மாறி செய்தால் இலகுவாக இருக்கும். இது எப்படி சொல்ல வேண்டும்? இலகுவாக இருக்கும், ஈஸியா இருக்கும். It will be easy if you take turns. It will be easy if you take turns. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க again. It will be easy if you take turns. அதுவே நடக்கும் என்று விட்டுவிட்டால் ஒண்ணுமே நடக்காது. அதெல்லாம் தானே நடக்கும் அப்படின்னு நாம கையை கட்டிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. இதை எப்படி சொல்வோம்? If you leave it to chance, then nothing will happen. If you leave it to chance, then nothing will happen. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. If you leave it to chance, then nothing will happen. போன வாரமே கேட்டிருந்தேன். எப்படி சொல்வோம்? யார் கேட்டது? நான். I asked last week itself. I asked last week itself. அவன் போன வாரமே செய்து முடித்திருந்தான். இதை எப்படி சொல்வோம்? He finished last week itself. He finished last week itself. அவளால் அழுகைய அடக்க முடியல. அதாவது கண்ணீரை அடக்க முடியல. She couldn't control her tears. She couldn't control her tears. அவளால சிரிப்ப அடக்க முடியல. இது எப்படி சொல்வோம்?
She couldn't control her laughter. She couldn't control her laughter. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She couldn't control her laughter. அவளால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. இது எப்படி சொல்வோம்? She couldn't control her emotions. She couldn't control her emotions. அப்படின்னா அவளால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. இது எப்படி சொல்வோம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. இன்னைக்கு உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? அதாவது என்னை இனங்காண முடியுதா? எப்படி கேட்கலாம்? Can you recognize me? Can you recognize me? அவரை உங்களுக்கு அடையாளம் தெரிகிறதா? இது எப்படி கேட்கலாம்? Can you recognize him? Can you recognize him? என்னால் அவரை அடையாளம் பிடிக்க முடியல. இனங்கண்டு கொள்ள முடியல. இது எப்படி சொல்வோம்? I couldn't recognize him. I couldn't recognize him. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I couldn't recognize him. கொஞ்ச நேரம் காத்திருப்பாயா? இதை எப்படி கேட்போம்? Will you wait for some time? Will you wait for some time? இங்க நாம் sometimes அப்படின்னு கேட்கக்கூடாது. sometime. sometime, sometime, anytime இது போல பல உதாரணங்கள் தனி வீடியோவாகவே வெளியிட்டிருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் காத்திரு. எப்படி சொல்வோம்? Wait for some time. Wait for some time. நீங்க கொஞ்ச நேரம் காத்திருக்க வேணும். எப்படி சொல்லணும்? You have to wait for some time. You have to wait for some time. அப்படின்னா அவளால் காத்திருக்க முடியாதா? இது எப்படி கேட்க வேண்டும்? Can't she wait for some time? Can't she wait for some time? இதை முயற்சி செய். Try this. Try this. அதை முயற்சி செய். Try that. Try that. இதை இப்பவே முயற்சி செய். எப்படி சொல்வோம்? Try it now itself. Try it now என்றும் சொல்லலாம். இன்னும் அழுத்தம் கொடுத்து சொல்ல விரும்பினால் try it now itself அப்படின்னு சொல்லலாம். இதே போல முயற்சி செய். இதை எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. உள்ளே இரு. Stay inside. Stay inside. வெளியே இரு. Stay outside. Stay outside. இங்கே இரு. இதை எப்படி சொல்வோம்? எல்லாருக்குமே தெரியும், சேர்ந்து சொல்லுங்க. Stay here. Stay here. அப்படின்னா அங்கே இரு. இது எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. இதுவரை கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை சொல்லி இருக்காவிட்டால் இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Don't worry about your mistakes. Practice makes perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. அதே போல மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததில் இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.